மிக்க நன்றி. உற்சாகமான வணக்கம் உறவுகள் அனைவருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாபகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது எளியோர் யோகா. இன்று 12/1/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2055 மார்கழி 28ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. தாய்மொழி அடையாளம் உணர்த்தும் உலக தமிழ் மொழி நாள் மாதம் ஜனவரியில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாபகம் டிவி. இன்றைய குரல். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் காட்டானாம் தான் கண்டவாறு என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி, அன்பு இருந்தால் ஆகாதது ஆகும், அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது எளியோர் யோகா வாரம் 162. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். உற்சாகமான வணக்கம். நீங்க அவந்திகா இணைஞ்சிருக்கிறீங்க, அபிராமி இணைஞ்சிருக்கிறார், அபிஷா வருடன் நான் நகுல் இணைந்து கொள்வார், மேதினி இணைந்திருக்கிறீங்க. எல்லாரையும் உற்சாகமாய் வரவேற்றபடி எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? சரி, எல்லாரும் உற்சாகமா இருக்கு. எல்லாரும் வீடியோ போட்டு உங்களோட வந்து ஆசன இருக்கை நிலையில் ஓடி வாருங்கள் என்று கேட்டு எல்லோரையும் அழைத்தபடி இது வாரம் எத்தனையாவது வாரமாம் அபிராமி எளியோர் யோகா வாரம்? அப்ப யாருக்கு தெரியும் இது எத்தனையாவது வாரம்? மாமாக்கு தெரியுமா? அபிக்கு தெரியுமோ? அபி, வாழ்த்துக்கள் அபி, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இதோ நிதினியக்கா வெள்ளை உடையுடன் காட்சி தருகிறார். வணக்கம். வாங்கோ நிதினி. இன்று நாங்க 2 ஆசனம், மிக முக்கியமான 2 ஆசனம் செய்ய போறோம். உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று சொல்ற ஆரம்பத்திலேயே சொல்ற 162. நாங்க இந்த ஆசனம் நிறைய நாள் செய்யல. அதாவது ஒன்று மச்சாசனம், மீனாசனம், மேல்நிலை தமிழாசனத்துல தமிழ் பெயர்ல. மற்றது அர்த்த சிரசாசனம். சிரசாசனத்துல அருவாசித்தலனுடைய அந்த 2 ஆசனம் தான் இன்னைக்கு நாங்க செய்ய போறது. நினைவுல வந்துட்டு இருக்கா? அதே தெரிஞ்சு மச்சாசனம் வந்துச்சு, அர்த்த சிரசாசனம் வந்துச்சு, நீதினிக்கு வந்திருக்கு. சரி, அந்த ஆசனங்களோட 2-3 பயிற்சிகளோட இந்த 122வது எளியோர் யோகா வாரம் செய்ய இருக்கிறோம். சரியா? நகுல் இணையறீங்களா நீங்கள், அல்லது போய் இணையறீங்களா? ஒரு காரியத்தாங்கோ நினைக்கிறேன். சரி, நகுல் வீடு சென்று விட்ட தரிசனி இணைவேறவர். மிக்க மிக்க நன்றி. நன்றி நகுல் இணையங்களை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். நாங்கள் எல்லோரும் இலகுவான ஆசனம், ஒன்று அரை பத்மாசனம் அல்லது வஜ்ராசனம் அல்லது சுகாசனம். அரை பத்மாசனம், இடது காலை மேல போட்டு கண்களை மூடி நிமிர்ந்திருந்து ஆழமான அமைதியான மூச்சு, ஒளி மூச்சு, வெளி மூச்சு. அவந்திகா உங்களோட வீடியோ சரியாவையுமோ நிறுத்தி, உங்களோட கால்கள் தெரியல, கொஞ்சம் சிவர்தான் தெரியுது, தெரிகிற மாதிரி வச்சு விடுவோம். நன்றி, மிக்க நன்றி. சரி, கண்களை மூடி அமைதியா சின்முத்திரைன்னு சொல்லி நம்ம இந்த பெருவிரலும் சுண்டு விரலும் சேர்த்து பிடிச்சு முழங்காலுக்கு மேல கையில கொடுத்து நிமிர்ந்திருந்து ஆழமான மூச்சு. வீட்டு இருக்கைக்க செய்ய வேணும், நிறையவே அமைதியா இருந்து அப்படி செய்யணும், நீங்க பார்த்துக்கொள்ள வேணும். சரி, எப்பவும் போல நாங்க தோப்புக்கரணம், அந்த தோப்புக்கரணம் கைகள் 2ஐயும் மார்பகத்துக்கு முன்னுக்கு இறுக்கி உள்ளங்க 2ஐயும் நல்லா அமர்த்தி பிடிச்சு கொண்டு நாங்க இருக்கலாம். அந்த காதுகளை இறுக்கி, இந்த சோனி என்று சொல்லுவாங்க, நான் தோடு போட்டிருக்க கொஞ்சம் கஷ்டம், தோடி இல்லைன்னா இறுக்கி பிடிச்சு கொண்டு 2 தான் எங்களுடைய தோப்புக்கரண பயிற்சியா இருக்குன்னா 10 நிமிஷம் போடுவோம். கால்களை நல்லா அவருக்கு உதறி விட்டுட்டு நல்லா உதறி விடணும். ஒரு துள்ளி உற்சாகமாய் கையை உதறி காலையை நல்லா முன்னுக்கு உதறிட்டு பின்னுக்கு முன்னுக்கு பக்கவாட்டுக்கு
கால் நல்லா மடிச்சொருக்கா மேல அடிச்சு பின்பக்கமா ஃபர்ஸ்ட் பக்கத்துல நல்லா வேகமா ஒரு கட்டுண்டல்ல ஒரு ஓடிட்டு கையை விசுக்கி துள்ளிட்டு இப்படி கையையும் காலையும் அப்படி சேர்த்து சிறப்பு இப்படி நாங்க சொன்ன மாதிரி தொகுக்க நம்ம கைகளை அமர்த்தி எல்லாம் காலை பிடிச்சு பக்கவாட்டுக்கு செய்து கொள்ளணும். நாங்க திரியில படியால பக்கவாட்டுக்கும் பனிசூடவாயும் தெரியல செய்து கொள்ளுவோம். ரெடி இருக்கும் போது மூச்சை விட்டு கொண்டு போனோம். எழும்பும் போது மூச்சை கவனத்தில் இருங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 வாழ்த்துக்கள். சரி, கைந்த எண்ணிக்க வடிவா கீழே இருந்து எழும்புறீங்களான்னு பார்ப்பேன். ரெடி, கைகளை ஒன்று இப்படி பிடிங்கோ அல்லது இப்படி ஐட்டம் 1 2 3 4 5. மிக சிறப்பு. எல்லாரும் வடிவா கீழே இருந்தெழும்புறீங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கும் சிறப்பான வார்த்தைகள். இப்ப நாங்கள் செய்ய போற பயிற்சி கழுத்துக்கு இடத்துல கை காலில் கொஞ்சம் நிமிஷமா விட்டுட்டு முன்னுக்கு பின்னுக்கு சாதாரண மூச்சு முன்னுக்கு பின்னுக்கு மெதுவா நோ படிக்காம நல்ல வடிவம் மேலையும் கீழே. அதே போல பக்கவாட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் செய்வேன். பிறகு அப்படியே வட்டமா சுத்த வேண்டும். 1 2 3 4 5. அதே போல மற்ற பக்கம் ஆறுதலா சாதாரண மூச்சுல 1 2 3 4 5. சிறப்பு. இப்ப 2 கையை நல்லா பொத்தி பிடிச்சிட்டு ஆறுதல் அவங்களால விழ முடியுமோ அவள் முன்னோக்கி சுத்தம். 1 2 3 4 5. அதே போல பின்னோக்கி வேகமா சுத்தக்கூடியாக வேகமா சுத்தம். 3 4 5. அதே போல முன்னுக்கு பின்னுக்கு இப்படி கைகளை முன்னுக்கு எடுத்து பின்னுக்கு இழுக்கிறோம். இப்படி மாறி இப்ப கால்களை வச்சுட்டு நல்லா திரும்பி பார்க்க போறோம். இடது பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சு கொண்டு நிமிர்ந்து கொண்டு நல்லா திரும்பும். எவ்வளவு உங்களுக்கு திரும்ப முடியுமோ அவ்வளவுக்கு திரும்ப செய்யும். வேகமா செய்யக்கூடிய ஆட்கள் வேகமா செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, தலை சுத்தும் கொஞ்சம் மாறுதலா கவனமா செய்யணும். கையில வைக்க பிடிச்சிருக்கணும். காலை நல்லா ஊண்டி இருக்கும் நிலத்தோட தளர்வா வச்சிருக்காம. சரி, வட்டமா இடுப்புக்கு 1 2 3 4 5 6 பெரிய வட்டம் 7 8 9 10. ஆறுதலா சாதாரண மூச்சு மற்ற பக்கம் செய்ய போறோம். 1 2 ஆறுதலா 3 பெரிய வட்டம் 4 5 6 7 8 9 10. 4 8 போட்டு விடுவோம். 4 8 4 தரம் 8. முன்பக்கமாக பின்பக்கமாக உங்களுக்கு தெரியும். நகல் இணைந்து விட்டால் சரி, முன்பக்கமும் பின்பக்கமாக அது இருக்கும். முழங்காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7
8 9 10. வாழ்த்துக்கள். அப்படியே விரல் எழும்புறது குதிக்கி போறது, விரல் எழும்புறது குதி, பக்கவாட்டுக்கு ஒரு தடவை, உள்ளுக்கு உள்கால். சரி, அப்படியே முன்பக்க கால ஒரு நல்லா கிட்ட ரொம்ப பண்ணி பயனோடாம அழுத்தி கிட்ட. சரி, அப்படியே பின் பக்கத்துக்கு ஒரு 10 நிக்க கையை அப்படி வச்சு குதிக்கால் உள்ளங்கையில பரவாங்க. சாதாரண மூச்சு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் செய்ய போற ஆசனம், ஆரம்பத்துல என்ன ஆசனம் சொல்லிதான் யாருக்கு பேர் தெரியும் என்று நாங்க செய்ய இருக்கிற ஆசனம் எதுவென்று சொல்லியிருந்தா சொல்லுங்க. நீதி இன்றைக்கு மீனாசனமும், அதாவது மெச்ச ஆசனம், மற்றது அர்த்த சிரசாசனம். நாங்க மீன் ஆசனத்தை செய்துட்டு அர்த்த சிரசாசனத்துக்கு வருவோம். ஏன்னா மாற்று ஆசனம் என்றது ஆசனங்கள்ல முக்கியம். முன் வளைவு செய்தோம்னா பின் வளைவும் முக்கியம் என்ற மாதிரி நமக்கு முதல்ல மீன் ஆசனம் செய்வோம். ஏன்னா கழுத்தை நாங்க நல்லா திருப்புவோம். பிறகு அர்த்த சிரசாசனம் செய்ய மாற்று ஆசனமா இதுக்கு கிடைக்கும். சரி, மீன் ஆசனம் யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். அவந்திகா, அபிஷா, அபியை விட மற்ற எல்லாருக்கும் தெரியும். வாழ்த்துக்கள். பாப்பா மூவரும் செய்யணும். பாப்பா நீதினி, அபிராமி, நகுல். அவந்திகாவும் அபியும் பாருங்க. வாழ்த்துக்கள் நகுல், வாழ்த்துக்கள் நீதினி, வாழ்த்துக்கள் அபிராமி. மிக சிறப்பு. கால்கள் எங்க நோக்கி பார்க்குமாம்? 2 பாதமும் முன்னோக்கி தள்ளுப்படும். என்ன விரல்கள் முன்னோக்கி தள்ளுப்படும். பார்வை எங்க இருக்குமாம்? மேல் நோக்கி இருக்குமா. மார்பக பகுதி மேல தூக்கப்பட்டிருக்கும். அப்ப கைகள் எப்படி வச்சிருப்போமா? பக்கத்துல. எப்படி நிமித்தியோ கவிழ்த்தோ வச்சிருப்போமா? கவிழ்த்து வச்சிருப்போம். மிக சிறப்பு. சாதாரண மூச்சில இருப்போமோ தனிய வழி மூச்சில இருப்போமோ? சாதாரண மூச்சு. அப்ப நாங்க ரெடி. அபி உங்களுக்கு விளங்கிட்டுதோ? விளங்கிட்டா அபி? மூவருக்கும் வாழ்த்துக்கள். அவந்திகா உங்களுக்கு விளங்கிட்டுதோ? என்ன ஆசனம் செய்ய போறோமா? மீனாசனம். மீனாசனம். சரி, இப்ப செய்ய போறோம். நிமிர்ந்து எல்லாரும் படுத்துருவோம். நிமிர்ந்து படுத்தாச்சோ? கைகளை பக்கத்துல கவிழ்த்து வச்சிருவோம். கால்களை சேர்த்து வச்சிருவோம். இந்த கைகளை பக்கவாட்டுக்கு வைக்கலாம் அல்லது பிருஷ்டபாகத்துக்கு கீழையும் நீங்க கொடுக்கலாம் உங்களோட உதவி. சரி, இப்ப கழுத்து பகுதியை மெல்லமா பின்னோக்கி திருப்பி மார்பக பகுதியை மேல் நோக்கி தூக்குவோம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா கழுத்து பகுதியை கீழே கொண்டு வந்து வச்சு கைகளை தளர்த்தி நிறைவுக்கு வர வேணும். விளங்கினதோ? சரி, இப்ப நீங்க செய்ய போறீங்க. எல்லாரும் நல்லா சொல்ல போறேன். ரெடி? நிமிர்ந்து படுத்திருமோ? இந்த ஆசன நிலை நிமிர்ந்து படுத்திருந்து செய்யும் ஆசன நிலை. எல்லாம் பிக்னி தெரியும் நினைக்கிறேன். மதியாக்கு கால்களை சேருங்கோ, கைகளை கவிழ்த்து கீழே வச்சிருங்கோ. கவிழ்த்து பக்கத்திலையும் வச்சிருக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் நகுல்? பிருஷ்டபாகத்துக்கு கீழே உதவிக்கு கீழே கொடுக்கலாம். அப்ப எங்களுக்கு உதவியா இருக்கும். அப்படி வளைகிறோம் அதுக்கா இல்ல உங்களுக்கு அது உதவி தேவையில்லை, நான் வளைகிறேன்னா அது தேவையில்லை. கையில கவிழ்த்து வைத்துக்கோங்க. கால்களை நீட்டுங்கோ, விரல்கள் முன்னோக்கி தள்ளப்பட்டிருக்கணும். பார்வை மேல பாருங்கோ. சாதாரண மூச்சு. அப்படியே கழுத்த மெல்லமா திருப்பி கொண்டு வாங்க. உயர்த்தி நெஞ்சு பகுதியை மேல் நோக்கி உயர்த்தி வளைஞ்சு. அபி இன்னும் கொஞ்சம் வளையலாம் நினைக்கிறேன். அபிஷா பார்த்துக்கள். ரெடி? கால் நோக்கி முன்னோக்கி தள்ளணும். பார்வை மேல இருக்கணும். சாதாரண மூச்சு. 1 அவனையா கால் நேர நீட்டும். 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. கால் தலைய கழுத்தை நிமித்தி பிருஷ்டபாகத்துக்கு கை கொடுத்தாங்க. கைகளை எடுத்து தளர்வாக்கி காலை ஒருக்கா உதறி ஆட்டி விடலாம். சரி,
இன்னொரு எண்ணிக்கை செய்ய போறீங்க. இந்த ஆசனம் எதுல வரும்? நிமிர்ந்து படுத்த நிலை ஆசனத்துக்குள்ள வரும். சரியா? இன்னொரு முறை செய்ய போறோம். நிமிர்ந்து படுத்திருக்க போறோம். கால்களை நல்லா சேர்த்து வச்சிருக்கிறோம். கைகளை கவிழ்த்து வச்சிருக்கிறோம் பக்கத்துல, அல்லது பிருஷ்டபாகத்துக்குள்ள கொடுத்திருக்க போறோம். கழுத்தை நாங்க மேல் நோக்கி, அப்படியே பார்வை மேல் நோக்கி இருக்கிற வண்ணம் சாதாரண மூச்சுல நல்லா வளைத்து நெஞ்சு பகுதியை உயர்த்தி தூக்க போறோம். விரல்கள் அப்படி முன்னோக்கி தள்ளுப்படணும், சேர்த்து இருக்கும். மிக சிறப்பு. அபிராமி சொல்லுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. கழுத்தை மேல் நோக்கில சாதாரணமா நிமித்தி நிமிர்ந்து சாந்தியாசன நிலைக்கு வந்து நெஞ்சு பகுதியை கீழே இறக்கி கைகளை பிருஷ்டபாகத்துக்கு கீழே இருந்து எடுத்து கால்களை தளர்த்தி விட வேணும். இப்ப நீங்க எல்லாரும் வடிவா செய்வீங்க, நான் தான் மட்டும் பாத்துறேன். சரியா? இப்ப ஒவ்வொருத்தரும் செய்யறத ஒவ்வொருத்தரும் பார்க்க போறீங்க. எல்லாரும் முடியாமோ? சுகாசனம். அப்படியே இருங்க. அபிஷா அப்படியே இருங்கோ. அபிஷா அப்படி செய்யறான்னு பார்ப்போம். நாங்க முதல்ல சுகாசனம் அல்லது வச்சிராசனம். உங்களோட ஆசனத்தை செய்யுங்க பாப்போம். சொல்லி செய்யுங்க பாப்போம். நிமிர்ந்து படுத்திருக்கணும். நேரா நிமிர்ந்து வச்சிருக்கணும். கைகளை புஷ்ட பாகத்துல வச்சிருக்கணும். கழுத்தை மெதுவாக 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். வடிவான போஷா தெரிஞ்சது. மீன் உருவம் வடிவா தெரிஞ்சது. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப எங்களுடைய நீதினி செய்ய போற, அவர் சொல்லி செய்ய போற, மற்றவரும் கவனிக்கணும். அப்ப என்னதான் சொல்லணும், எதை நான் செய்யணும், எப்படி எல்லாம்ன்றது இன்னொரு ஆளுக்கு போய் சேரும். சில வேளை தஜினி மாமி சொல்றது சரியா பேச தெரியாட்டி நீதினி அக்கா சொல்றது அவங்களுக்கு பிடிக்கும். அதாவது ஒருவர் கேட்டுக்கொள்றதுனா அது பிடிக்கும். இப்ப நீதினி அக்கா சொல்லி எப்படி செய்யறாருன்னு பார்ப்போம். நன்றி. வாங்க நீதினி. முதலாவதாக நாங்க நிமிர்ந்து படுத்திருக்க வேணும். கால் விரல்கள் வந்து முன்னோக்கி இப்படி இருக்க வேணும். மற்றது கைகள் வந்து தரையில வைக்கலாம் அல்லது பிருஷ்டபாகத்துக்கு உதவியாக. பிறகு வந்து மூச்சை கவனிச்சு மெதுவாக கழுத்தை மேல் நோக்கி கொண்டு போக வேணும். எங்களோட பார்வையை மேல் நோக்கி தான் இருக்கும். அதுக்கு பிறகு மூச்சை கவனிச்சு நாங்க 10 வினாடிக்கு இப்படி இருக்கலாம். மெதுவாக கழுத்து தரையில வைக்கலாம். கைகளை தளர்த்தி கொள்ளணும். மிக சிறப்பு நீதிரி. இந்த கழுத்து பகுதி உச்சியை கொண்டு வைக்கிறதா எங்களுடைய நோக்கமா இருக்கணும். எங்களுக்கு உடனே செய்யக்கூட அப்படி கழுத்தை நாங்க நல்லா வளைக்க முடியாது. பயிற்சி செய்து நல்லா அவ்வளவு வளைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நாங்க செய்யலாம்ன்றத நான் இது சிறப்பான வார்த்தைகள் இப்படியா செய்திருந்தீங்க. சிறப்பான ஒன்று. அதுல நல்ல கவனமா இருக்கணும். கால்களை நல்லா முன்னோக்கி நீட்டி மேல நிமித்தி விரல்கள் வந்து முன்னுக்கு தள்ளுப்படணும். அதுல அந்த இழுவிட்டு இருக்கணும் அந்த கால் பகுதி. அதுல கவனம் எடுக்கணும். சரி, இப்ப அபிராமி நீங்க செய்து காட்டுங்க. அடுத்ததா அவந்திகா ரெடி ஆகணும். சரி, காலுக்கு முன்னாடி இருந்து நாங்க எங்க 2 கைகளும் பக்கத்துல வைத்து இல்லாட்டி புஷ்ட பாகத்துக்கு கீழே வைக்கலாம். உதவியாக நாங்க வெள்ளமாக எங்களை கழுத்தை தூக்கணும். அப்ப நெஞ்ச பாதியும் நாங்க தூக்கி எங்களை பார்வை வந்து வேலை இருக்கணும். நாங்க மெதுவாக கழுத்தையும் கீழே வைப்போம். மிக சிறப்பு. காய்களை தளமாக்கி கொள்ளலாம். மிக சிறப்பு அபிராமி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ அவந்திகா நீங்க செய்து காட்டுவோம். என்ன ஆசனம் செய்ய போறீங்க அவந்திகா? மீனாசனம். சரி, வாழ்த்துக்கள். செய்யும். முதலாவதாக படுத்திருக்கிறவங்க கைகளை பக்கத்தில் வைத்திருக்கலாம், இல்லாட்டி புஷ்பபாதத்துல வைத்திருக்கலாம். கால்கள் நேராக இருக்கலாம். தலையை தூக்க வேண்டும். 10 வினாடிகளுக்கு
இப்படி கைகளை தளர்த்த வேணும். நன்றி நன்றி அவந்திகா, அழகா செய்திருந்த நீங்க. பிருஷ்டபாகத்திற்கு இலக்கைகளை கொடுப்போம். நீங்க வடிவாக தெரிஞ்சீங்க அவந்திகா, வாழ்த்துக்கள். அவந்திகா எல்லாருமா இப்ப செய்து கொண்டிருக்க ஆசனம் மச்சாசனம் அல்லது மீனாசனம் என்று சொல்லப்படும் ஆசனம். நிறைவாக நகல் செய்து காட்டப்போற நகல் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி இருந்து போய் சொல்லுவோம். கூட எதிர்பார்க்கிறேன் நகல் வடிவா சொல்ற விதம் உங்களோட வித்தியாசமா வரணும் எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம். படுக்கிற இதுக்கு வரணும். இது சாரியாகிறது போல நாங்க படுப்போம். பின்பு கைய கவிட்டு வைக்கணும். விருப்பம் வேண்டாம் திருஷ்ட பாகத்துக்கும் கூட வைக்கலாம். பின்பு நாங்க காலை நேரம் நோக்கித்தான் நாங்க காட்ட வேண்டும். அது காலை நேரம் பார்க்குற மாதிரி, அந்த நேரம் நோக்கி பார்க்குற மாதிரி, முன்னோக்கி பார்க்குற மாதிரி செய்யணும். பின்பு தலையை திருப்ப வேண்டும். அதை என்ன கவனிக்கணும் என்றால் நாங்க சுவாசத்திலே நாங்க கவனிக்கணும். இதே போல எங்களுக்கு தலையில நோ இருக்காம கவனிக்கணும். நல்லா அப்ப உடனே விடணும். அப்ப தொடர்ச்சியாக இப்படி நின்று தலையில மேலே பார்க்குற மாதிரி பார்த்து அப்போது ஆசனத்தில் நிறைவுக்கு முடியும். நிறைவுக்கு கொண்டு வர மிக சிறப்பு. நகல் தொடர்ச்சியா அதை செய்து கொண்டு சொல்லிக்கொண்டு செய்யறது கஷ்டமா இருக்கிறது. நான் வடிவா சொல்லிடுறேன். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். சரி, மிக சிறப்பு 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 மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஏனென்றா நீங்க இந்த ஆசனம் மிக அழகான ஆசனம், எல்லாருக்கும் பிடிக்கும் இலகுவான ஆசனங்கள்ல ஒன்று, எல்லாரும் செய்யக்கூடிய ஆசனமாயும் இருக்கு. எல்லாருக்கும் விளங்கினதா? யாருக்காவது கேள்வி இருக்காளி மீனாசனத்துல? சரி, இப்ப அடுத்ததான் நாங்க செய்ய போற ஆசனம் என்ன ஆசனம் என்று சொல்லியிருந்தேன்? சொல்லுங்க நீதினி. வைராமி நீதினி சொல்லுங்க என்ன ஆசனம்? மத்த சிரசாசனத்தின் பயன் எது? சிரசாசனம் எல்லாராலையும் செய்ய முடியாது. அதனுடைய அரைவாசி பயன் இந்த ஆசனம் செய்யறதால கிடைக்கும். அபிக்கு தெரியுமோ? அபிஷாக்கு தெரியுமோ இது அர்த்த சிரசாசனம் என்று? அவந்திகாக்கு தெரியுமோ அர்த்த சிரசாசனம்? அப்ப எல்லாரும் சேர்ந்து செய்வோமோ? ரெடியோ? சரி, ஓடிவாங்க. வச்சிராசனம். கால்களை சேர்த்து வச்சிருக்கணும். கால்களுக்கு மேல இருக்க வேணும். கைய கோர்த்து வச்சு முன்னுக்கு கொண்டே வையுங்கோ. தலையில உச்சி பகுதியை கொண்டு போய் அந்த கைகளுக்கு நடுவில் கொடுக்க வேணும். காலை குத்தி வைத்து முழங்கால தூக்கம். அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே முழங்கால கொண்டு வந்து கீழே வச்சு தலைய அப்படியே நிமித்தி மறுபடியும் போய் வச்சிராசன பகுதிக்கு வர வேண்டியதுதான். என்ன ஆசனம் இது? சிரசாசனம். இப்ப எல்லாரும் செய்யறீங்களோ? வச்சிராசனம். நிமிந்திருங்க. வச்சிராசனம் நிமிந்து ராகுல் கைகளை முழங்கால பிடிங்கோ. பிடிச்சு வச்சிராசனத்திலிருந்து பின்பு கைகளை கொண்டு வந்து கோர்த்து கொண்டு வந்து முன்னுக்கு வையுங்கோ. முழங்காலம் சேர்த்து இருக்க வேணும். அகலமா வச்சிருக்க கூடா. கைகளை கோர்த்து முன்னுக்கு கொண்டு வந்து வையுங்கோ. உச்சந்தலைய கொண்டு வந்து அந்த கைகளுக்கு நடுவில் வையுங்கோ. முழங்கால் பகுதியை கால்களை குத்தி வையுங்கோ. கால்களை குத்தி விரல்களை குத்தி நிமித்திட்டு முழங்கால் பகுதியை மேல தூக்கணும். அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 அவந்திகா 7 8 9 10. வாழ்த்துக்கள். அவந்திகாக்கு விளங்கியலையோ? கால்களை கீழே வச்சு மெதுவா இறங்குவது. அவந்திகாக்கு விளங்கிய நினைக்கிறேன். இப்ப நீதினியும் அபிராமியும் செய்து காட்டுங்கோ. நீதினி அபிராமி. அவந்திகா அபிஷா நகுல் பாருங்க. ரெடி? வச்சிராசனம். கைகளை கோர்த்து உச்சியை கொண்டு வந்து தெரியல கைகளுக்கு நடுவில் வச்சு முழங்கால் பகுதியை தூக்கி அவந்திகா முதல்ல பார்த்துட்டு செய்ய வேண்டும். 1 2 3 4 5
6 7 8 9 10. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். முழங்கால கீழே வச்சு வச்சிராசனத்துல போயிருந்து தலைய மெதுவா உயர்த்த வேணும். இப்ப அபிஷாகம் நகுலம் செய்ய போயிடும். அவந்திகா பாருங்க நகுலோடியாமோ வச்சிராசனம். கைகளை கோர்த்து முன்னே கொண்டே வச்சு தலைய கொண்டு வந்து வச்சு முழங்கால தூக்கி அப்படி உண்ணி எழுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. முழங்கால கொண்டு வந்து கீழே வச்சு அப்படியே வச்சிராசன பகுதிக்கு போயிருந்து தலைய மெல்லமா உயர்த்தி இந்த அலையும் மறுக்கா வலது பக்கமும் இடது பக்கம் மறுக்கா சரிச்சு விட வேண்டும். என்ற கழுத்துக்கு நோக்கும் இல்லையோ அதனால வாழ்த்துக்கள். இப்போ நம் நகுலுக்கும் அபிக்கும் வாழ்த்துக்கள். இப்போ அவந்திகா இப்ப விளங்கினது அவந்திகா எங்க பாவம் செய்யுங்க. வச்சிராசனம். கைகளை கோர்த்து பிடிங்க. முன்னுக்கு தலையை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள வைங்க. கைகளுக்கு நடுவே முழங்கால தூக்குவோ மேல. அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. முழங்கால கீழே வைங்க. அவந்திகா வஜ்ராசனத்துக்கு வாங்க. அப்படியே தலைய மேல எடுத்துக்கோ. வலது பக்கமும் இடது பக்கம் விடுங்க. இவ்வளவுதான். என்ன ஆசனம் செய்திருந்தோம் அபி? முதல் செய்ததுதான் மீனாசனம். சரி, நிறைவாக எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை செய்து விடுவோம். வச்சிராசனம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். வச்சிராசனம் நிமிர்ந்திருக்கிறோம். கைகளை சேர்த்து கோர்த்து பிடிக்கிறோம். இல்லத்துல வைக்கிறோம். உச்சியை கொண்டு வந்து இடத்துல கொடுக்கிறோம். கைகளுக்கு இடையில கால்களை குத்தி வைக்கிறோம். முழங்கால தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. முழங்கால் பகுதியை கீழே வைக்கிறோம். தலையை மெதுவாக கொண்டு வந்து உயர்த்தும் போது வச்சிராசன பகுதிக்கு போறோம். நிறைவு படுத்துறோம். இது கவனமா இருக்கணும். சொல்ல கழுத்துக்கு கிழிச்சு போடும். நொந்து போயிடும். அவதானமா இருக்கணும். சரியா? கழுத்துக்கு நோண்டு கிளம்பி நாங்க அப்படி செய்ய வேண்டாம். என்ன அப்படி செய்யறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது கழுத்துனும் வந்துடும். சரி, இந்த ஆசனம் பிடிச்சிருந்தது. அர்த்த சிரசாசனம் வாழ்த்துக்கள். இப்ப 10 பவனமுத்தாசன பயிற்சி நிறைவேற்று வருவதற்கு முதல். ரெடி? பவனமுத்தாசன பயிற்சி 10 எண்ணிக்கை எப்படி வரும்? நீங்க மறந்துட்டீங்களோ? 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். ஒடிவாகும். சாந்தியாசனம் செய்கிறார்கள். சாந்தியாசனம், சுகாசனம் அல்லது அரை பத்மாசனத்துக்கு நிறைவுக்கு வாங்கும். சின்முத்திர நிமிந்திரமோ, கண்களை மூடுங்கோ. அப்படியே எங்கண்ட உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் இது. புதிக்கால இருந்து உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நினைத்து கொள்ளுங்கோ. உள்ளுறுப்பு வெளியுறுப்பு ஒவ்வொன்றும் எங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் நினைச்சு கொள்ளுங்கோ. சாதாரண மூச்சில் இருங்கோ. அப்படியே பின்பகுதியால புதிக்கால இருந்து தொடை கணுக்கால் எல்லாம் அப்படியே நினைத்து பிருஷ்டபாகத்துல இருந்து எங்களுடைய நாடி நரம்புகள் அத்தனையும் நினைத்து முதுகு பகுதி எல்லாவற்றையும் நினைத்த பிறகு தலைப்பகுதிக்கு வந்து மூளையில் எல்லாவற்றையும் எங்களால அமைதியா ஒவ்வொரு உறுப்புகளையும் நினைத்து சுற்றி பகுதி வந்து முன்பக்கமாக கண்கள், வாய், மூக்கு, பற்கள், தாடை, கண்ணம் எல்லாவற்றையும் நினைத்து கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதி, கண்ணீர், நுரையீரல், இதயம் எல்லாவற்றையும் மாறுதல அமைதியா சாதாரண மூச்சோட இருந்து வயிற்று பகுதி, கால்கள், தொடைப்பகுதி, முழங்கால், கால் பகுதிகள் எல்லாம் நினைத்து எங்களுக்கு நாங்கள் நல்ல உற்சாகமா இருக்கிறோம், நான் நல்ல கெட்டிக்காரி, நான் நல்ல கெட்டிக்காரி, நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம்,
இதெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் எங்களோட உறவுகளோட பேசிக்கொண்டிருக்கிறோமா. இதை எடுத்து யாருக்கும் தெரியாது, நீங்களாம் வச்சுக்கொள்ளுமோ பேசிக்கொள்ளுமோ அத்தனையும் அனுபவிச்சு அந்த எடுத்து அப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நோவோ வலியோ அல்லது அப்படி இருந்தால் என்னை விட்டு போயிட வேணும். அப்படி போகாட்டி அதை நான் நிவர்த்தி செய்கிற அளவுக்கு நான் என்னுடைய உழைப்புக்காக உழைப்பு அதை என்னாலும் நிவர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோட உள்ளங்கைகள் எடுத்து நிமிர்ந்து படுத்திருந்தவர் இடது பக்கம் சரிஞ்சு படுத்து ஒரு கழிச்சு படுத்துட்டு காலை பிடிச்சு நிமிர்ந்து எழும்பி வந்து இருந்து உள்ளங்கைகளை எடுத்து நிமிர்ந்திருந்து தங்களுக்கு மேல ஒட்டி இரண்டாவது வழியாக ஒட்டி நிறைவாக ஒட்டி ஓடி வந்து நின்றிருந்த அபி, நீதினி, அபிராமி, அவந்திகா, நகுல் எல்லோருக்கும் சிறப்பான வாணிமோகன் வாணிமோகன் அவர்களையும் அழைத்து நிறைவில அபிஷாவும் இருக்கிறார். வாழ்த்துக்கள் வடிவா எல்லாரும் வடிவா செய்திருங்க. 2 ஆசனமும் மிக அழகான ஆசனமும் நல்லா எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து கொள்ளுவோம். பார்த்துட்டு இணைந்து சாப்பிட்ட இளைஞர்களுக்கும் வணக்கம் நன்றி கூறி வாழ்த்துக்களும் கூறி வீட்டு அடுத்த வாரம் விளையாட்டு வாரங்களும் கிளம்பி முடிவு சொல்லிக்கிறேன். மச்சாசனம் கொஞ்சம் வர மறுத்தது, ஆனால் அரசமாசனம் சரியா வந்தது. சிரசாசனம் அடுத்த சிரசாசனம் அழகா வந்தது. மச்சாசனம் கொஞ்சம் மேல எழுப்ப மறுத்ததா. உதவிக்கு நீங்க கையக்கில கொடுப்பீங்கன்னா கொஞ்சம் எழும்பலாம். நெஞ்சு பகுதி எங்களோட குரல்களை போது அவந்திகாம அப்படித்தான் செய்திருந்தவா. நீட்ட சொல்ல நீட்டிட்டு இருந்தவா. மற்ற எல்லாருமே கால்களை நீட்டி வடிவா செய்திருந்தார். நகல் உட்பட அதனால நீங்க பயிற்சி எடுக்க மாட்டீங்க. அடுத்த முறை வடிவா செய்ய. நன்றி மிக்க நன்றி. உங்கள் பணிக்கும் தர்ஜினி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா ஒரு யோகா? என்ன அது என்ன பிள்ளையா பிடிச்சிட்டு பிள்ளையா பிடிச்சுன்னு சொன்னதுக்கு கேள்வி அதான் சொல்லி ஆறுதலா செய்ய வேண்டிய கைகளை வச்சு மெல்லமா எல்லாம் மட்டும் போனோம். சில குளிர்கால ஊடி வந்து நினைஞ்சிருந்தீங்க எல்லாம். இப்பவும் கஷ்டமா இருக்கா அவங்களுக்கு? நோகுதா இப்பவும்? அல்ல முதல் செய்யக்கதான் நோங்குதா? இல்ல செய்யக்கதான் நோங்குது. அந்த இப்படி என்ன அது எனக்கு இங்க நல்லா நோந்தது. நாங்க அப்படி குடிய மாட்டோம் தானே. அப்ப அது கொஞ்சம் பயிற்சி செய்து கொண்டு வந்த வேண்டாம். அதுக்காகத்தான் கூடாது. இன்னும்னா கால்களை கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து நடந்து இன்னும் கொஞ்சம் ஈஸேப்ல தெரியுற மாதிரி நான் செய்ய வேண்டும். ஆனா நாங்க அப்படி செய்யல. சாதாரணமா தான் செய்யறாங்க. எப்படி வச்சிராசனம் இருந்து அதை இடமும் அப்படி இடமுமோ அந்த அளவு தான் செய்யணும். அதை இன்னும் நல்ல மாதிரி செய்யணும்னா இன்னும் நோகும் போல இருக்கு. அப்படிதான் பயிற்சி எடுங்க. அது பயிற்சிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா மெல்லமா செய்ய உடனே எழுப்ப கூடாது. அப்படி கீழே போட்டு உடனே எழுப்பி வரக்கூடாது. அப்படி எழுப்பி வந்தாலும் 2 பக்கமும் இப்படி திருப்பி விட்டாங்க. களத்தை முன்னுக்கு பின்னுக்கு அப்படி எல்லாம். அப்படி ஈஸியா இருந்ததா? மீனாசனம் தேர்ந்தீங்க. நான் என்ன ஆசனம் செய்யறோம்னு சொல்லிருக்கேன். நன்றி தர்ஜினி. தொடர்ந்து நடமுனர் நடந்து கொள்வார்கள். வணக்கம். வணக்கம் மணிகா. நன்றி நன்றி. ஏன் கபிசாரணையா ஓடிய வரவில்லை? நேரம் கேளியா? வகுப்பு முடிஞ்சு விட்ட வர யோகா முடிவுக்கு முடியுது. சரி கேட்டிருந்தேன் நான் மாமாட்ட. அதனால கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சு விட்டோம். ஆனா என்ன ஆசனம் செய்தாங்கன்னு கேட்கக்கூடியதா இருந்ததா? இல்ல நான் காணலாம். நான் நினைக்கிறேன் நீங்க அந்த தலையில எழும்பி நிக்கிற அந்த ஆசனம் செய்தீங்க. பெயர் அர்த்த சிரசாசனம். மற்ற ஆசனம் என்ன செய்தாங்க? யார் கபிஷாக்கு சொல்லுவீங்க? அபி சொல்லணும். அபிஷா சொல்லுங்க. அபிஷாவுக்கு என்ன ஆசனம் மற்ற ஆசனம் செய்தாங்க? மீனாசனம் அல்லது நெஞ்சாசனம் செய்தாங்க. மீனாசனம் செய்திருந்தோம். நன்றி. ஆனா எல்லாருக்கும் தெரியும்.
வாழ்த்துக்கள். கபிஷாக்கு தெரியும் நினைக்கிறேன் மீனாசனம். அனிமேல் இந்த படத்தை செய்யும் படத்தை திருப்பி அந்த ஆசனம் தெரியும். வாழ்த்துக்கள். நீதி நீங்களுடைய பக்கம் 2 ஆசனம் நல்ல ஆசனமா உங்களுக்கு ஈஸியா இருந்தது? நல்ல ஆசனம், பிடிச்ச ஆசனம். 2 ஆசனம் எந்த பகுதிக்கு நல்ல நினைக்கிறீங்க? எந்த உடல் உறுப்புக்கு நல்ல பட்சாசனம் பொறுத்தவரையில எதை அதிகம் பார்த்து சொல்ல? மீனாசனம் வந்து எங்களோட கழுத்து பகுதி மற்றது வயிற்று பகுதியும் இழுக்கப்படும் தானே மிக சிறப்பா இருக்கு. மற்றது கால்களை முன்னோக்கி இழுக்கிறதால அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி இருக்கும். அடுத்து சிரசாசனம் குறிப்பாக எங்களோட முதுகுக்கு ஒரு சிறந்த பயிற்சி. மற்றது அந்த பேலன்ஸா நிக்கிறதுலயும் ஒரு பயிற்சி வரும். தொடர்ந்து பயிற்சித்தால் சிரசாசனம் நாங்க செய்ய முடியும், இலகுவாக செய்ய முடியுமா? நன்றி நன்றி நன்றி. அழகா சொல்லியிருந்தீங்க. நன்றி. அம்மா வரை முனைந்திருக்கிறேன், பேசிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் விடை பெற்று மீண்டும் பயணிக்கிறேன் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. அப்ப எல்லாரும் செய்திகள் எழுதிட்டீங்களா? எழுதணும். அப்ப எல்லாரும் எழுதும். யார் வகுப்பு செய்ய போறீங்க இன்னைக்கு? நகுல தவிர சொன்னது. ஓகே, அப்ப நான் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ஹபிஷா. வாழ்த்துக்கள் ஹபிஷா. எனக்கு பரவாயில்ல. ஆனா நான் போறோம். நான் 2 செய்தி எடுத்துட்டு. ஹெக்டாக்கு என்ன தமிழ்? என்னதுக்கு ஹெக்டா? நானும் வாலண்டியருக்கு என்ன தமிழ் கேட்கணும்னா நம்ம மாமா உதவியாளர். உதவியாளர். என்னது? உதவியாளரா? உதவி செய்யறதுதானே வாலண்டியரிங். அதன் அர்த்தம் உதவிக்கு உதவி பணி. உதவி பணி. ஓகே ஓகே ஓகே. நான் சொல்லி பார்க்கும்போது ஒரு வேலை சொல்லுவாங்க. வெயிட், என்ன வந்தது என்றால் தன்னார்வலர். அது சரியான சொல்லத்தான் இருக்கும் தான் தெரியுது. ஆனா நீங்க அர்த்தமாவும் சொல்லலாம் தானே. அதெல்லாம் மாமா வர கொடுக்கு. மன்னிப்போட ஒன்னு இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? ஆமா வந்துட்டேன். வணக்கம். அங்க யோகா ஆசிரியர் காணோம். நீங்க லேட். நிக்கிறேன். சரி, அது அடுத்த தொகுப்பால விறக்கணும் போக கூடாதுல்ல. கொஞ்சம் சொல்லித்தான். சரி, மகிழ்ச்சி. எப்படி போச்சுது? நல்லா இருந்ததா? வெரி குட். சில பேர் ஹோம்ஒர்க் செய்யணும். இல்ல செய்திகள் அதுதான் செய்திதான் ஹோம்ஒர்க். ஓகே ஓகே ஓகே. ரஜினி அவர்களே மிக்க மகிழ்ச்சி. 164வது நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கோ. 163 இன்றைக்கு தான் 163 62 என்று நான் அது போட்டிருக்கிறேன். 162 போட்டிருக்கீங்க. சரி, 163க்கு தயாராகி கொள்ளுங்க. வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். வணக்கம். அவந்திகா செய்தினீங்களா? நான் செய்தி எழுதினா செய்தி இல்லை, செய்தினீங்களோ யோகா?